ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு காணொளியில் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கண்டக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த கேம்ப்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிறத ஏ டு இசட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாசமும் 3வது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய என்விரான்மென்ட் ஆஃபீஸ்ல ஆஃபீஸ்க்குள்ள வச்சு உங்களுக்கு மைக்ரோ ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அனைத்து மாதங்களிலும் 3வது வெள்ளிக்கிழமை. மேபி ஏதாச்சும் காரணத்தினால டேட் மாற்றப்பட்டால் உங்க டேட்ட அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ கன்ஃபார்மா எல்லா மாசமும் 3வது வெள்ளிக்கிழமை மைக்ரோ ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி என்விரான்மென்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? செகண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா 6 மாசம் ஒருக்கா அல்லது இயர்லி ட்வைஸ் பார்த்தீங்கன்னா மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஸோ ஆஃபீஸ் ஸ்கூல் நடத்த மாட்டாங்க. ஏதாச்சும் காலேஜ் அல்லது ஸ்கூலை சூஸ் பண்ணி அங்கே உங்களுக்கு ஸோ மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட் பக்காவாக நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் காலேஜ் அல்லது ஸ்கூலை சூஸ் பண்ணி உங்களுக்கு மெகா ஜாப் ஃபேர் அப்படின்னு சொல்லி இயர்லி ட்வைஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேட்டும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி வந்து அந்த ஜாப் அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மெகா ஜாஃபர் அல்லது மைக்ரோ ஜாஃபர் எதுனாலும் சரி அந்த ஜாஃபர் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சில ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாஃபருக்கு வர கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் வாங்கிட்டு போக முடியும். சரியா? அந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அதை டீட்டெயிலாக உங்களுக்கு ஏ டு இசட் சொல்லி கொடுத்துறேன். இது ஃபுல்லாக முடிச்சா மட்டும்தான் எந்த ஒரு ஜாஃபர் போனாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ எடுக்க வராங்க இல்லையா, ஹெச்ஆர் இருக்காங்க இல்லையா, உங்களை இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதான் வந்து அந்த வெப்பேஜ். இந்த வெப்பேஜ் வரதுக்கு நீங்க கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. கூகுள் குரோம் வந்து ஸோ டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வரும், டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் .tn.gov.in அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கான லிங்க் அவங்க என்ன பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணலாம், டேரக்டா உங்களுக்கு இந்த பேஜை வரும். நீங்க மொபைல் யூஸ் பண்ணாலும் சரிதான், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரிதான். ஸோ நல்ல ஒரு ப்ரௌசர்ல நீங்க லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? அது டச் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் இருக்கும். அதை பீவர் ஆஃப் மிஸ்லீடிங் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு மெகா ஜாப் ஒரு மைக்ரோ ஜாப் அட்டன் பண்றீங்க பார்த்தீங்களா, அங்கே வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து நீங்க உங்களை போஸ்டிங் உங்களை எடுத்துட்டு போயிட்டு அதாவது உங்களை ரிக்ரூட் பண்ணி உங்களை கொண்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கம்பெனிஸ் கொண்டு போனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து அதை கால் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ எந்த விதமான அமௌண்ட்டும் அவங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறாங்க, நீங்க போற கம்பெனிஸ்ல இந்த மாதிரி அமௌண்ட் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சைபர் கிரைம்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் மெசேஜ் வந்திருக்கும். அதை நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இது மொபைலும் சரி சிஸ்டமும் சரி சேம் ப்ராசஸ் தான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொபைல பண்றீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ட்ரெய்னிங் அப்படின்னு லோகோ இருக்கு பாத்தீங்களா, இது கீழே உங்களுக்கு 3 கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நீங்க டச் பண்ணலாம் மொபைல்ல. அது நீங்க லேப்டாப்ல பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல லாகின் இருக்கும். அந்த 3 கோடு மொபைல் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் அப்படின்னு காணிக்கும். அதுல கேண்டிடேட் லாகின் செகண்ட் ஆப்ஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, கேண்டிடேட் லாகின் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐக்கான் நீங்க டச் பண்ணிக்கலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின்ல கேண்டிடேட் லாகின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் காணிக்கும். இதை நீங்க என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி இந்த வெப் போர்ட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லி மொபைல் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். வெப் போர்ட் லாகின் பண்ணிக்கலாம். அது 2வது ப்ராசஸ். இருந்தா பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டு கிரியேட் நியூ அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இத கிளிக் ஹியர் அப்படிங்கிற கிளிக் ஹியர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி. பட் பாஸ்வேர்ட் மறந்திருக்கும். அது மறந்தா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் டைப் கேட்கும். அந்த யூசர் டைப்ல நீங்க வந்து எம்ப்ளாயர் கிடையாது, நீ கேண்டிடேட். ஸோ கேண்டிடேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து எந்த மெயில் நீங்க போட்டீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்க கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ரீசெட் பாஸ்வேர்ட் லிங்க் போகும். அதை கிளிக் பண்ணி நீங்க பாஸ்வேர்ட் மாத்தி திருப்பி லாகின் பண்ணிக்கலாம். சரியா? இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் மெயின் பேஜ் போறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஹோம் இருக்கு இல்லையா, ஹோம் கிளிக் பண்ணி மெயின் பேஜ் போயிடும். ஸோ போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ டு கிளிக் ஹியர் லாகின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஜ் இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகின் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ லாகின்ல கேண்டிடேட் லாகின்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்டே போயிடுவீங்க. சப்போஸ் பாஸ் மறந்துட்டுனா ஃபர்கட் பாஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரவங்க டு கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் ஹியர். இந்த கிளிக் ஹியர் 2 ப்ராசஸ் இருக்கு. 2யும் முடிச்சா மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ கிளிக் ஹியர் அப்படி கொடுத்துக்குவோம். இதுல வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு உங்க டேட்டாஸ் தான். ஸோ என்ன டேட்டாஸ் கேட்கணும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் டேட்டாஸ் சும்மா கொடுக்குறேன். ஸோ நேம் கேட்குறாங்க. ஸோ நேம் வந்து கொடுத்துக்கிறேன். எப்பவுமே வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. இனிஷியல் வைக்கும்போது தயவு செஞ்சு ஃபுல்லி வைக்காதீங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. ஸ்பேஸ் விட்டு நீங்க இனிஷியல் கொடுத்துக்கோங்க. சேம் டைம் ஃபாதர்ஸ் நேமும் கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் மெயில் ஐடி ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. அப்போ தான் கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரியா?
சரி, மெயில் கொடுத்தாச்சு. அப்புறம் மொபைல் நம்பரும் ப்ராப்பராக கொடுங்க, ஏன்னா அது ஓடிபி போகும். ஸோ 8300921521 ஓடிபி போகும். அதுக்காண்டி ப்ராப்பராக லைவ்ல இருக்க நம்பர், சப்போஸ் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்பர் கொடுங்க. அந்த ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் செகண்ட் பேஜ் போக முடியும். சரியா? ஸோ பாஸ்வேர்டு பொறுத்தவரை டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிற பார்த்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, பாஸ்வேர்டு கொடுக்கும்போது எல்லாமே வரணும். ABCD at 1234. ABCD at 1234 கொடுக்கும்போது ஜஸ்ட் ஏ மட்டும் கேப்ஸை போட்டுக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கேபிட்டல் ABCD at 1234. ஸோ டிஃபால்ட்டாக ABCD தான், at 1234 தான். அதில் ஏ மட்டும் கேப்ஸ் போட்டுங்கன்னா அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸ், பாஸ்வேர்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓகே ஆயிரும். அந்த ரீசனுக்காக நீ என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் A ஸ்மால் b ஸ்மால் c ஸ்மால் d at 1234 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, செக் பாக்ஸை டிக் பண்ணாமல் ரெஜிஸ்டர் கொடுத்தா திருப்பியும் இதெல்லாம் டெல்ட் ஆயிரும், திருப்பி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தெளிவாக இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிக் மார்க் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீ கொடுத்த அந்த சரி, இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஒன்றாவும் இந்த மாதிரி மெயில் ரெஜிஸ்டர் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மாறி இருக்கு, இது மாற்றிக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அது ரெஜிஸ்டர் பண்ணி தெரிஞ்சிடும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் பர்கர் பாஸை கொடுத்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து பாஸ் தெரிஞ்சுச்சுன்னு லாகின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சேலம் கொடுத்துக்கோங்க. சரி, மாதிரி உங்களுக்கு மொபைல் ஓடிபி, சரி இந்த நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ன பண்ணுங்க, தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுங்க. சரியா? ஸோ ஓடிபி மேபி டிலே ஆகலாம். ஸோ ஓடிபி வந்தவுடன் நான் ஓடிபி மொபைலும் பண்ணுவீங்க, டிஃபால்ட்டாக அந்த ஓடிபி எடுத்துரும். உங்களுக்கு ஓடிபி வந்துச்சு எனக்கு, அதாவது டியர் அப்ளிகன் ஓடிபி ஃபார் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அந்த வேர்டு கொடுத்தே உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணி கொடுங்க, ஏன்னா அதில் லாஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் வந்திருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராப்பராக என்ன ஓடிபி வருதோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்த ஓடிபி கரெக்டாக கொடுக்குறேன், 53998 அப்படிங்கிற கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? மொபைல் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக எடுத்துரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எஸ்எம்எஸை பார்த்து அந்த ஓடிபி கொடுத்துக்கோங்க. திருப்பி கொடுத்துரும், ஒன்றும் பண்ணணும், அதுவே ரீடைரக்ட் பண்ணி அடுத்த பேஜ் கொண்டு போய் விட்டுரும். சரியா? ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் திருப்பி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்பர் கொடுத்தீங்க மெயினும் அந்த மெயில் போகாதீங்க, நம்பர் கொடுத்து பண்ணவும் ஈஸியாக இருக்கும். 8000921521 என்ன கொடுத்தேன், இதை கொடுத்துக்கிட்டு பாஸ்வேர்டு கரெக்டாக செக் பண்ணிக்கும், சில மாறும். அப்புறம் கேப்சா, ஸோ கேப்சா வந்து 1 2 3 4 4 ஃபிக்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது செகண்ட் பேஸ், ஃபஸ்ட் பேஸ் முடிச்சிட்டீங்க, ஓடிபி வரைக்கும் ஃபஸ்ட் பேஸ். செகண்ட் பேஸ் பொறுத்தவரை என்ன படிச்சிங்க, என்னென்ன டேட்டாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய விஷயங்களை கேதர் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நேம் அலை ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ ஃபாதர்ஸ் நேம் ஓகே. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் இல்லையா, ஸோ கரெக்டாக தப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. ஸோ இயரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக நான் ஜென்ரலாக கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய டேட்டாஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ கொடுத்தாச்சு. அப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத கரெக்டாக ப்ராப்பர், நீங்கள் எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற கரெக்டாக ப்ராப்பராக கொடுங்க. நான் டிஃபால்ட்டாக ரேண்டமாக கொடுக்குறேன், ரேண்டமாக உங்களுக்கு கன்னியாகுமரி கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பின்கோடு, ஸோ பின்கோடும் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. ஓகேவா? ஓகே. அப்போ ஜெண்டர், ஸோ என்ன ஜெண்டர்னு கொடுத்துருங்க. அப்புறம் டூ யூ விஷ் டு அப்லோட் பை, இன்னும் சொல்லிடுறேன், இந்த இடத்துல எதெல்லாம் ரெட் மார்க் பண்ணியிருக்காங்களோ, இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி கொடுத்துருக்காங்க மட்டும் ஃபில் பண்ணுங்க. தேவையான எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜாப்ல வந்து பல பேர் வருவாங்க, பல ஆயிரம் மக்கள் வருவாங்க. எல்லாருமே அட் அ டைம்ல ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூஸ் வரலாம். எதெல்லாம் கம்பல்சரி கொடுத்துருக்காங்களோ கேட்டுலாம் மட்டும் கரெக்டாக கொடுங்க. மற்றபடி தேவையில்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணுங்க அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டா எல்லா ப்ராசஸ் முடிச்சுக்கிட்டு அதுக்கு திருப்பி எடிட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, ஜென்ரலாக இதெல்லாம் கம்பல்சரியாக மட்டும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் டூ யூ விஷ் டு அப்லோட்னு கேட்குது, நீங்கள் விருப்பப்படுறீங்களான்னு கேட்குது. ஸோ அந்த டிக் மார்க் பண்ணால் நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். சட்டுக்கும் கொடுக்கல, விட்டுருங்க. அப்புறம் கரண்ட் அட்ரஸ், ஸோ அட்ரஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் ஜென்ரலாக கொடுக்குறேன். சரியா? நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் டிஃபரெண்ட் ஏபிள் எஸ் ஆர் நோ, டிஃபரெண்ட் நோன் இருக்கும். சப்போஸ் இது நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்ன டிஃபரெண்ட் ஏபிள் அப்படிங்கிறது கேட்கும், அதை கடை கொடுத்துக்கோங்க. அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபி, அதாவது இந்த மாதிரி உங்கள் செக் பாக்ஸ் இருக்கும், ஆட் இருக்கும், அந்த ஆடு கொடுத்துக்கோங்க. அதில் என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எஸ்எல்சியா இல்லை பிலோ எஸ்எல்சியா ஐடியா என்ன இருக்கோ அது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரியா? எல்லாம் இருக்கும். யூஜின்னு கொடுத்துக்குவோம். என்ன கோர்ஸ் முடிச்சிங்க, ஸோ என்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அதான் கரெக்டாக பார்த்து கொடுங்க. டிபார்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. சரியா? டிஃபால்ட்டாக நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரியா? மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, நான் ரேண்டமாக கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன இன்ஸ்டியூட் முடிச்சிங்க, சரியா? அதுவுமே தப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. ஸோ சிஜிபிஏ அதுவும் வந்து கரெக்டாக கொடுங்க. சரியா? ஓகே. அப்புறம் கோர்ஸ் டைப்பு ஃபுல் டைம்,
இதுதான் தேவையில்ல, கேக்கில் விட்டுருங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஷேர் ஆகிட்டா? ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுங்க, ஆட் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஆட் கொடுத்து அப்லோட் ஆகிடும். ரைட்டா? அப்புறம் என்ன கேரியர் ப்ரொஃபைல், இண்டஸ்ட்ரி என்ன நீங்கள் தேவைப்படுறீங்க, என்ன நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் படித்த என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்கும். இதில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இங்கே ஒன்று இல்லை, நீங்கள் படித்த விஷயம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எனி செக்டார் கொடுத்துக்கோங்க. அந்த எனி செக்டாரை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூஸ் நடத்துவாங்க. ரைட்டா? லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இதுவே இருக்கட்டும், நீங்கள் மாற்ற வேணாம், அப்படி இருக்கட்டும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுக்கலாம். சரியா? அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கேட்கல, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ண அவசியம் விட்டுருங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்குது, இதுக்குள்ளே உங்களுக்கு போங்க, எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கேட்கல, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்க பார்த்தீங்களா, இதுன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கொடுங்க, இல்லை நீங்கள் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரியா? கம்பல்சரி கேட்டால் கொடுங்க, இல்லை நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ரைட்டா? யார் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ திருப்பின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரொஃபைல் அப்டேட்ஸ் ஆச்சுன்னு வரணும். நான் சிலது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களா, ஏன்னா தேவை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ விட்டுட்டேன். இதெல்லாம் தேவை விட்டுருங்க. இதெல்லாம் கம்பல்சரியும் கொடுத்தா மட்டும் ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் தேவை, அது கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சப்போஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் கொடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் பேசிக்கான எழுதணும்னு கொடுங்க, டைம் இருக்காதுங்கிற காரணத்தான் சொல்கிறேன். சரி, நான் அடுத்து நீங்கள் முடிச்சா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ மெம்பர்ஸ் அட்டன் பண்ண முடியும், பார்க்க முடியும், நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ மட்டும் கொடுத்துக்கோங்க. சரியா? வந்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தா ஒரு பாதி வரை முடிஞ்சு. சரியா? அதுக்கப்புறம் இதான் வந்து மெயின் பேஜ். இதில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வர்றாங்க ரிசல்ட் ஆகும், அதெல்லாம் எப்போதும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டேஷ்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் மை ப்ரொஃபைல் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாற்றிக்கலாம். சரி, உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம். எடிட் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை ஜாஃபர் லிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த ஜாஃபர் கேலண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூசர் லாகின் பண்ணாமல் இந்த பேஜ் வரும். இதில் ஜாஃபர் கேலண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடத்துல வந்து ஜாஃபர் கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு ஃபுல்லாக என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெக்கார்ட் பண்ண டேட் இன்னைக்கு என்னது, டிசம்பர் 20. ஸோ டிசம்பர் 20 அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லிஸ்ட் அவுட் என்னென்ன இடத்துல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ வித் டைம் ஓடி லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த இது வந்துடும். சரியா? சப்போஸ் 26 அடுத்த வாரம் பார்க்குறோம். ஸோ அடுத்த வாரம் கரூர் அண்ட் காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாஃபர் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்துடும். சேம் அடுத்த ஜான் போகிறீங்க. ஸோ ஜான் போகும்போது இப்போதைக்கு இந்த ஜான் மாதம் என்ன பண்ணுறாங்க, 10ஆம் தேதி இந்த பச்சை கலர் தெரியுதா, அந்த இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஒயிட்டாக இருந்தால் ஜாஃபர் இல்லை. இப்போ டிசம்பர் முடிஞ்சு ஜான் போகிறேன். ஜான் 10ஆம் தேதி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜான் 10ஆம் தேதி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் அதுவும் பாருங்கள், மெகா ஜாஃபரா மைக்கோ ஜாஃபரான்னு தெரிஞ்சிடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் டைம் அதே டேட்டில் உங்களுக்கு நாகப்பட்டினம், இந்த மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஓவராலும் பார்த்துடலாம். ஸோ உள்ள சப்போஸ் டேட் தெரிஞ்சிடும், டேட் தெரிஞ்சுட்டு கூட பிரச்சனை, டேட் தெரியல அடுத்த வாரம் இதுக்கான்னு தெரியாதுன்னா இந்த நீங்கள் கேலண்டர் பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது இந்த உள்ள டேஷ் வந்துருமா, ரெஜிஸ்டர் பண்ண டேஷ் வந்துருமா, டேஷ் வந்ததுக்கப்புறம் இந்த ஜாஃபர் லிஸ்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். இது கம்பல்சரி பண்ணியாகும். சரியா? வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு ஜாஃபர் கண்டக்ட் பண்ணுறாங்களோ எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் ஆகும். 2 பேஜோ 3 பேஜோ அந்த பார்த்தீங்க இல்லையா, இப்போ 19 டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் பண்ணால் 19 டிஸ்ட்ரிக்டோட லிங்க்கும் வரிசை ஆக்டிவ் ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ண கேம்ப் போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, கன்னியாகுமரி இருக்குது. ரைட்டா? அதை சூஸ் பண்ணுவேன். நான் டிஃபால்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்களோ கரெக்டாக அந்த லொக்கேஷன் டேட்டில் கரெக்டாக போய் பார்க்கணும். இந்த இதை பார்த்தீங்களா, மெகா ஜாஃபர் கன்னியாகுமரி, டேட் ஜான் 10. இப்போ இந்த ஜான் 10 நடக்கக்கூடிய கன்னியாகுமரி என்ன பண்ண போகிறேன், நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுவரை பண்ணதெல்லாம் டிஃபால்ட் காமன் மேட்டர். இதுக்கப்புறம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜாஃபர் நீங்கள் போனாலும் இதுவரையும் பண்ணதெல்லாம் அது மாற்ற வேண்டாம், அது டிஃபால்ட் செட் ஆயிடும். இதுக்கப்புறம் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஜாஃபர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி எந்த ஜாப் அட்டன் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக டச் பண்ணி அலோவ் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மெகா ஜாப் கன்னியாகுமரி இருக்கா, அந்த லொக்கேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் அப்ளைன்னு இருக்கும், கீழே பார்த்துக்கோங்க. இதில் அப்ளைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்ளை அப்படிங்கிற கொடுத்துட்டு அப்புறம் எஸ் அப்ளைன்னு இருக்கும். அவ்வளோ வேலை. அப்ளைன்னு கொடுத்தா அடுத்த மெசேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எஸ் அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் ஜாஃபர் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, பில்லிங் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். அவ்வளோதான். இதோடி உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் இது முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு டேஷ்போர்ட் ஆயிரும். இவ்வளோ இந்த வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தீங்க இல்லையா மெயின் பேஜ், அந்த டிஎன் பேஜ் ஜாப் போர்டு வந்தீங்க இல்லையா, அதை திருப்பி லாகின் பண்ணும்போது மெயின் பேஜில் ஃபஸ்ட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி மொபைல் சிம்பிள் போட்டு, இந்த மாதிரி மொபைல் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் மாதிரி போட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி, இது லேப்டாப் சைடில் இருக்குது, மொபைலில் இது கீழே இருக்கும். அதை டவுன்லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப் வந்து உங்களுக்கு, இது ப்ளே ஸ்டோரில் கிடையாது, சேர்த்து பண்ண வேண்டாம். ஸோ வெப்சைட்லேருந்து அஃபிஷியல் தான், இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து உங்கள் மொபைல் டவுன்லோட் ஆயிடும். சரியா? ஆனதுக்கப்புறம் அந்த மொபைலில் ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுக்கு யூசர் பாஸ்வேர்டு கேட்கும். லாகின் பண்ணுங்கள்.
யூசர் பாஸ் லாகின் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். லாகின் பண்ண உடனே மெயின் பேஜை ஸ்கேன் பண்ண மாதிரி ஆப்ஷன் செகண்ட்ல காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? எந்த இன்டர்வியூ எந்த பேனல் நீங்க அட்டெண்ட் பண்றீங்களோ, விச் மீன்ஸ் எந்த கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ அவங்களுடைய வால்ல ஒரு QR கோட் வச்சிருப்பாங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க, அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த ஜாஃபர் வந்திருக்கீங்க தெரியப்படுத்துறதுக்கு. மொபைல்ல நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது QR கோட் நீங்க ஸ்கேன் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க, அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அந்த மொபைல் ஆப் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு ஜாப்பர் போறீங்க, ஒரு கம்பெனி அப்படின்னு இல்லை, எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம், எத்தனை கம்பெனிஸ் விசிட் பண்ணிக்கலாம். விசிட் பண்ண அவங்க அந்த கம்பெனிஸ்க்கு பேக்ல கண்டிப்பாக QR கோட் இருக்கும். இந்த QR ஸ்கேன் பண்ணணும். பண்ணாதான் ரெஜிஸ்டர் ஆகும். அதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சா மட்டும்தான் இன்டர்வியூ பக்காவா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. சரியா? இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு 5-10 மினிட்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ஜாப்பருக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும். சரியா? இவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்பப்போ எந்தெந்த ஜாஃபர் அப்படிங்கும் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த கேலண்டரை பார்த்துக்கலாம். இதெல்லாம் போக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் டெலிகிராம் ஷேர் பண்ணிடுவோம். டெலிகிராம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பையும் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிடுவோம். சரியா? ஏதாச்சும் காரணத்தினால் ஜாஃபர் நடத்த முடியல, மழை பெய்யலாம், ஆனால் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஜாஃபர் கேன்சல், அந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? இது போக ஏதாச்சும் எரர் காணிக்குது, எனக்கு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதில் நம்ம கொடுத்துருவோம். சரியா? ரொம்ப சிம்பிள். யாராச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் பிரைவேட்ல ஜாப் வேணும் அப்படின்னு அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ மெகா ஜாஃபர், மைக்ரோ ஜாஃபர் ரெண்டுமே பெஸ்ட்டான முறையில் நல்லபடியாக எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்லாம் கொடுத்து தான் இருப்போம். ஸோ பார்த்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பார்க்கலாம். டேக் கேர்.